தற்போது திருச்சி மாவட்டத்தில் என்ன சூழல் இருக்கு? திருச்சியிலையும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நிரந்தர தீர்வை முன்வைத்து பெரிய போராட்டம் ஒன்று அங்க நடைபெற்றது. இப்ப திருச்சியில என்ன நிலவரம்? காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா? அங்க என்ன சூழல்? இந்த போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கு. குறிப்பாக திருச்சி நீதிமன்றம் அருகே எம்ஜிஆர் சிலைக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த 100 அடி சாலையில ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த சூழ்நிலை தற்போது முற்றிலும் மாறி இருக்கிறது. அந்த சாலை முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. அந்த சாலையில் இறுதியாக அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த 150 மாணவர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த மாணவர்கள் தங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டாங்க. குறிப்பாக ஒற்றை கோரிக்கையோடு, அதாவது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நிரந்தர சட்டத்தை இயற்ற வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தொடங்கப்பட்ட இந்த போராட்டம் கடைசியாக முடிக்கும் பொழுது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், விவசாயிகளுக்கான வறட்சி நிவாரணத்தை உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளோடு எங்களுடைய போராட்டம் இந்த அரசு செயல்படுத்தாவிட்டால் நாங்கள் மீண்டும் 1 மாதத்துக்கு பிறகு எங்களுடைய போராட்டத்தை கையெடுப்போம் என்று கூறி இந்த போராட்டத்தை மாணவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தம்பி தமிழரசன், லெனின், இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் என்ன சூழல் நிலவுது? போராட்டக்காரர்கள் இப்படி இன்னும் 1 மாதம் கழித்து போராட்டத்தை நாங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிற நிலையில காவல்துறையினர் இது குறித்து என்ன சொல்றாங்க? இப்ப அங்க குடியரசு தினத்துக்கான ஏற்பாடுகள் தமிழகம் முழுக்க நடைபெற்று வர நிலையில திருச்சியில என்ன ஏற்பாடுகள்லாம் இப்ப அங்க நடைபெற்று வருது? குறிப்பா போக்குவரத்து நெரிசலை குறைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த புதிய சாலையை அமைக்கப்பட்டது. ஆனா இந்த சாலையை மாணவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததனால் மாநகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் என்பது மிக கடுமையாக காணப்பட்டது. குறிப்பாக மருத்துவமனைக்கு போகக்கூடிய வாகனங்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானாங்க. அப்படி ஒரு மோசமான போக்குவரத்து நெருக்கடியை திருச்சி மாநகரம் சந்தித்தது. இந்த சூழ்நிலையில இந்த 100 அடி சாலை முழுவதும் இந்த மாணவர்களுக்கு தேவையான தற்காலிக கழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டது, கொண்டு நிறுத்தப்பட்டன. இந்த சாலை முழுவதும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. தற்போது அந்த சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. அந்த சாலையிலிருந்து அந்த தற்காலிக கழிப்பிடங்களை அகற்றக்கூடிய பணி நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த உயகுண்டான் வாய்க்காலை ஒட்டிய பகுதியாக இருக்கு. எனவே ஏராளமான பிளாஸ்டிக் பைகளும் பிளாஸ்டிக் பொருட்களும் இந்த பகுதியில் வீசப்பட்டிருக்கு. அதனை அப்புறம் அகற்றக்கூடிய பணியில மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இங்கு மாணவர்களுடைய போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய பேரிகார்டுகள், தடுப்புகள் இவற்றையெல்லாம் அகற்றக்கூடிய பணியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல இன்னைக்கு கல்லூரிகளும் பள்ளிகளும் திறக்கப்பட்டிருக்கிறதுனால இருக்கக்கூடிய மாநகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யக்கூடிய பணியிலும் எந்த இடையூறும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வகையிலும் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுகிட்டு இருக்கு. தம்பி தமிழரசன்.